முருகன் உங்கள் வீட்டுக்கு வருகிறார் என்றால் முருக பக்தரா? நீங்கள் தீவிரமான முருக பக்தரா? சதா சர்வகாலமும் அந்த கந்தன் நாமத்தை சொல்லிக்கொண்டே இருப்பீர்களா? அப்படியானால் இந்த பதிவு உங்களுக்குத்தான். உங்கள் ஆத்மா என்னை பேசுகிறது. இந்த வீடியோ உங்களை இடத்தில் ஏதோ சொல்ல வருகிறது. உங்கள் வாழ்வின் வெளிச்சத்தை அடையாளம் காட்டுகிறது. நான் இருக்கிறேன், நீ கவலைப்படாதே. கந்தன் என்ற சொல்லுக்கு கவலை வராது. முருகன் உங்கள் வீட்டுக்கு வருகிறார் என்றால் சில உயிரினங்கள் வரும், சில அறிகுறிகள் தெரியும், சில அடையாளங்கள் உங்கள் வாழ்வில் அவ்வப்பொழுது வரும். உங்களுடைய வாழ்க்கையை ஒளிமயமாக மாற்றுவதற்கு ஏதோ ஒரு வகையில் முருகன் உங்களோடையே தொடர்கின்றார். ஆகையினால பாடி அழைத்தேன் உன்னை தேடும் நெஞ்சம், வாராயன் முருகா. இப்படி சுகமாக இனிமையாக கொஞ்சக்கூடிய அளவில் ஒரு கனிவாக இனிமையாய் தித்திப்பாய் சொல்ல சொல்ல இனிக்குதடா அப்படிங்கிற மாதிரி தான் முருகனுடைய நாமம். காலையில் எழுந்த பிறகு 3 முறை முருகா முருகா முருகான்னு அப்படியே நீங்கள் அப்படியே குலோப் ஜாமுனில் 0ல் குலோப் ஜாமுன் இருக்கும். அதை எப்படி பார்த்த உடனே சாப்பிடணும் போல் எச்சில் ஊறுகிறதோ அந்த மாதிரி ரசனையோடு ஒரு தேன்குழல் மாதிரி அந்த மாதிரி இனிமையாக உங்கள் உடலையும் மனதையும் வைத்து கொண்டு உங்கள் வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை முருகா அப்படின்னு நீங்கள் கூப்பிட மாட்டீங்களான்னு முருகன் ஏங்குகின்றார். முருகப்பெருமான இடத்துல ஒரு பிடிச்சமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால், முருகனுக்கு ரொம்ப பிடித்த விஷயம் தன்னுடைய பக்தர்கள் பாடணும். முருகப்பெருமானுக்கு பிடித்த விஷயமே தன் பெயரை கூறுதல். அப்போ காலையில் எழுந்தவுடனே சொல்லணும். அதுபோல் எழுந்து குளித்து நீராடுகின்ற பொழுது, திருநீர் அணிகின்ற பொழுது என்ன சொல்லணும்? உள்ளங்கையில் விபூதியை வச்சுட்டு ஓம்னு எழுதி அந்த அதை சொல்லணும். வந்த வினையும் வல்வினையும் கந்தன் என்று சொல்லிட கலங்கிடுமே செந்தில் நகர் சேவகா, இன்று முழுவதும் என்னை காப்பாற்றவாயா அப்படின்னு சொல்லி விபூதியை வச்சு ஓம்னு எழுதி நீர் குலைத்து முருகா என்று சொல்லி ஒரு 16 இடங்களில் அந்த விபூதியை பூஷணம்னா முருகன் வந்து காவலாக நிற்கின்றார். என்சான் உடம்புக்கு சிரசே பிரதானம். அதனால் இந்த ஜென்மம் போதுமையா. இந்த ஜென்மத்தில் என்னுடைய நெஞ்சும் என் மனசும் இந்த உயிரும் ஒட்டிக்கிட்டு இருக்கு பாரு. அது இருக்கிற வரைக்கும், இந்த உடம்பு இருக்கிற வரைக்கும் உன்னை தவிர ஒருவரையும் நம்புகிறேன், பின் ஒருவரை யான் பின் செல்வேன். பன்னீர்கை கோலப்பா வானோர் கொடியவினை தீர்க்கும் வேலப்பான்னு பாடுறார். அதனால் கந்தன் என்ற சொல் இருக்கு பாருங்க, அவ்வளவு சிறப்பு. அப்படி ஒரு நீங்கள் முருக பக்தரா? அப்படி நீங்கள் இருக்கிறீங்களா? இந்த வீடியோவை பாருங்கள். வேல் வேல் சக்தி வேல், வேல் வேல் வெற்றி வேல்னு சொல்ல சொல்ல உடம்பில் ரத்தம் துள்ளி கொதித்து கொண்டு ஓடும். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான விஷயம். அதுபோல் முருகனுடைய பாசுரங்களை பாட முடியாவிட்டாலும் அவனுடைய நாமங்களை சொல்லிக்கொண்டே வரலாம். அதை பாடுறார் பாருங்க. கொஞ்சம் பொறுமையாக இருப்பா. எத்தனை நாளைக்கு தான் பொறுமையாக இருக்கிறது? வாழ்நாள் எழுதெல்லாம் கஷ்டமாகவே இருக்கு அப்படின்னு நொந்து போகிறான். அப்போ இப்படி முருகனை இறுக பற்றி கொண்டார். ஏன் முருகனை இறுக பிடிச்சது? பாட்டே முப்பாட்டே அந்த முருகனுடைய வரத்தால் உன்னை பெற்றான். சில பேருக்கு தண்டபாணின்னு பேர் இருக்கும், வேலாயுதம்னு பேர் இருக்கும், கந்தன்னு பேர் இருக்கும், வேலுச்சாமின்னு பேர் இருக்கும். இப்படியெல்லாம் பாட்டை முப்பாட்டை செஞ்ச புண்ணியம் அந்த முருகனுடைய அருள் கருணையினால தான் நம்ம வித்தாக விதையாக நம்ம தாய் வயிற்றில் பிறந்தோம். ஆக ஏற்கனவே நம்ம பாட்டை முப்பாட்டை செஞ்ச தவ வலிமை சோரம் போகுமா? போகவே போகாது. அதனால் அள்ளி கொடுப்பதில் வல்லமை பெற்றவன்
அப்பன் பழனியப்பன் தினந்தோறும் நிறைய பேருக்கு கவலை வந்துக்கிட்டே இருக்குது, பயந்துக்கிட்டே இருக்கிறான். இன்றைக்கி நித்திய கண்டம் பூர்ண ஆயில் சோத்துக்கு வெளியில் இன்றைக்கி ஒரு வேலை வருமானார். முருகா அப்படின்னு ஒரு ஒத்த சூடத்தை பொறுத்து ஆறுமுகம் ஆன பொருள் நீ அருள அதிபராசக்தி சிவப்பரம்பொருளேன்னு அவங்கிட்ட சரணாகதி அடைஞ்சிடு, அவன் எல்லாம் கொடுத்துடுவான். அப்படி கால்நடையாய் வரும் மானிட ஜாதியை கண்டு என்ன செய்வான் முருகன், நம்முடைய கவலைகளை போக்கிடுவான். அதனால தான் கந்தர் அனுபூதி பாட்டு ரொம்ப அழகாக சொல்லுது. இப்போ நான் இங்கே என்ன சொல்ல போகிறேன், நீங்கள் முருக பக்தராக இருந்தால் உங்களுக்கு முருகனை அப்பா ஒரு முறையாவது என் கனவுல வாப்பா, உடனே ஒரு முறையாவது பார்த்தரணும் அப்படின்னு கேட்கணும். பூமி பிரபஞ்சனே பூலோகநாதனே அப்படின்லாம் சொல்கிறாங்க. முருக பக்தர்கள் ஒரு நல்ல தெய்வீக சக்தி இருக்கும். அப்போ உங்களுடைய பக்திக்கு மெச்சி உங்களுடைய அன்பு பக்தி உங்களுடைய டெடிகேஷனுக்கு வந்து முருகன் என்ன செய்வார், அவர் தன்னுடைய உயிரினங்களை ஏதாவது ஒன்று அனுப்புவார். அப்போ இஷ்ட தெய்வ சக்தி இருந்தாலும் வரும். அதனால் தெய்வ சக்தியை தெய்வ நடமாட்டம் என்பதுக்கு சிலருக்கெல்லாம் நம்பிக்கை இல்லை, அதை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டாம். ஆனால் சில நேரம் தீய சக்தி இல்லாட்டாலும் கூட சில வீடுகளில் தீய சக்தி இருக்கிறதா நினச்சி பயப்படுறான் பாருங்க. அவன் மாற ஆள்லாம் ஒரு வேல் வச்சுருந்தா போதும், ஒரு முருகன் படம் இருந்தால் போதும். கேரளாவில் சொல்லுவாங்க, சோட்டானிக்கரை பகவதி அம்மனுடைய படத்தை ஒரு வீட்டில் இருந்தால் அந்த வீட்டில் ஏவல் பிள்ளி சூனியம் செய்கிற போவதற்கே அஞ்சுமா. அது போய் சொல்லுமா, அந்த வீட்டில் அம்மே நாராயணி படத்தை வச்சுருக்கான், நான் எப்படி போவேன்னு ஏவி விடுறவன்கிட்ட போய் திரும்பி சொல்லுமா. அது மாதிரி இந்த தமிழகத்தில் முருகப்பெருமானுக்கு இருக்கிற சக்தி, அவர் 14 புவனங்களையும் படைத்தல் காத்தல் அழித்தல் அருளுதல் மறைத்தல் ஓதுதல் என்கிற பஞ்ச கிருத்தியங்கள்லாம் செய்கிறார். அதனால தான் அவருக்கு வந்து அவ்வளவு ஒரு சிறப்பு. முருக பக்தராக இருந்தால் நம்ம வீட்டுக்கு எந்த மாதிரியெல்லாம் அறிகுறி வரும். நான் இடைவிடாது கந்த சஷ்டி கவசம் சொல்கிறேன், வேல்மாறல் படிக்கிறேன், கந்தர் அனுபூதி பாடல் படிக்கிறேன், கந்தர் அலங்காரம் படிக்கிறேன், கந்தர் கழிவென்பா படிக்கிறேன், கந்த குரு கவசம் கேட்குறேன். இப்படிலாம் நீங்கள் இருக்கீங்க. செவ்வாய்க்கிழமை இன்னைக்கு விரதம் இருக்கீங்க, சஷ்டிக்கு இருக்கீங்க, கார்த்திகை நட்சத்திரத்தை அன்னைக்கு இருக்கீங்க, விசாக நட்சத்திரத்தை அன்னைக்கு இருக்கீங்க, கிருத்திகை நட்சத்திரம், இப்படியெல்லாம் இடைவிடாது விரதம் இருந்து எங்கள் அப்பன் முருகப்பெருமானை நீங்கள் வணங்குகிறீர்களா? உங்கள் வீட்டுக்கு அப்படிப்பட்ட ஒரு பக்தர்களுடைய வீட்டுக்கு முருகப்பெருமான் மயிலை அனுப்புவான். சில வீட்டுக்குள்ளெல்லாம் மயிலெலாம் அவ்வளோ சீக்கிரத்தில் வராது, வீட்டுக்குள்ளே வராது, வா அப்படின்னு காட்சி கொடுக்கும். பஸ்ஸில் போய்கிட்டு இருப்பீங்க, காட்சி கொடுக்கும். காரில் போவீங்க, காட்சி கொடுக்கும். திடீர்னு டிவி ஆன் பண்ணுவீங்க, அங்கே ஒரு முருகன் படத்தில் வேல் மயில் வந்து காப்பாற்றுற மாதிரி இருக்கும். இதெல்லாம் அவருடைய அறிகுறி தான். இதெல்லாம் அஸ்யூஷுவலாக நடக்கிறதும் நீங்கள்லாம் சொல்லலாம். பட் அதையும் தாண்டி இறைவன், நீங்கள் விஞ்ஞான மையத்தில் வாழும் பொழுது அவனும் என்ன செய்வான், இந்த உலகத்துக்கு தக்கபடி தானே வருவான். கம்ப்யூட்டர் திறந்த செல்ஃபோனில் அப்படி ஆன் பண்ண மாத்திரத்தில் ஒரு முருகன் படம் வருது. காலையில் இந்த வீடியோ பேசலான்னு நான் காலையில் 4 மணிக்கு எழுச்சி உட்காந்துருக்கேன். செல்ஃபோன் பார்ப்பது வழக்கம். பார்க்குற பொழுது பார்த்தா வெறும் முருகனாக வர்றார். இன்றைக்கி முருகனை பற்றி தான் பேச போகிறோன்னு தெரிஞ்ச முருகன் எனக்கு எத்தனை விஷயங்களை சொல்கிறார். அப்படி 1 சொல்கிறதா 2 சொல்கிறதா, ஏதாவது ஒரு கோயிலில் ஒரு முருகன் ஒரு வேல் காட்சி கொடுப்பதை போல் ஒரு கனவுல வந்துட்டா நீ அதுக்கு என்ன அர்த்தம்? நீ சரியான பாதையில் தான் ஐயா போய்கிட்டு இருக்க, நான் உன் கூட பின்தொடர்ந்தே வர்றேன், அதனால தான் இம்மைக்கும் மறுமைக்கும் நான் வருவேன். இப்போ உன் கனவுல வந்து உன்னைய நீ என்ன நினைக்கிற, நான் உன்னை நினைக்கிறேங்கிறதுக்கு தான் என் கனவுல வர்றேன்னாரு. இந்த கனவு எதில் வரும்? ஹாஸ்டல் பாடி ட்ராவலிங்காக வருவான். ஒளிக்கடவுள் எப்படியா வருவான்? நம்மளுடைய சிந்தையில் புகுந்து தான் வருவான். அதே போல் முருகன் உங்கள் வீட்டுக்குள்ளே வர்றாருன்னு வச்சுக்கோங்க, நல்ல வாசனை வரும், பன்னீர் வாடை அடிக்கும், சாம்பிராணி வாடை வரும், மல்லிகைப்பூ வாடை வரும். திடீர்னு ஒரு குருவி வீட்டுக்குள்ளே வந்து உட்காந்துக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்க தட்டுக்கிட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு பருக்கையை கொத்தி சாப்பிட்டுட்டு போகும். அந்த அறிகுறியும் முருகன் தான். அந்த அறிகுறியும் முருகன் தான். திடீர்னு பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானுக்கு பிடிச்ச சந்தன வாசம். எங்கள் வீட்டில் கந்த சஷ்டி விரதம் இருந்தாங்க. என்னால் இருக்க முடியாது. நான் சுகர் பேஷண்ட்டு, என்னால் இருக்க முடியாது.
முடியாது. ஒரு காலத்தில் இருந்தேன். ஆமாம். எங்கள் வீட்டில் எங்கள் ஒய்ஃபு எங்கள் பிள்ளைகள்லாம் காப்பு கட்டி இருந்தாங்க. அப்படிலாம் பழக்கம் இல்லை, அவங்க இருந்தாங்க. நானும் சரி இருக்காங்களேன்னு விட்டுட்டேன். அவங்கள்ட்ட கேட்டேன், சஷ்டி விரதமெல்லாம் இருந்தீங்களே, எப்படி இருந்தது, உங்களுடைய அனுபவம் என்னன்னு எங்கள் வீட்டுக்காரம்மாவட்ட கேட்டேன். அந்த புண்ணியவதி சொன்னால், ஏத்தான் இந்த மாதிரி சவ்வாது வாடையும் பஞ்சாமிர்த வாடையும் வந்துச்சு. நாங்கள் கோயிலுக்கு போயிட்டு விளக்கு போட்டுட்டு வந்தோம். பஞ்சாமிர்த வாடை அடிச்சிச்சுன்னா என்னல சொல்லுத, என்னல சொல்லுத அப்படின்னு. ஆமாங்க அப்படின்னா. அப்போ நாம் நிறைய பேர் சொல்கிறத கேட்டிருக்கோம். எனக்கு ஒரு அனுபவம் இருக்குது. நான் சிறு வயசில் இருக்கும்போது, ஒரு 25 வயசு இருக்கும்போது, ஒரு விநாயகர் மந்திரத்தை உபாசனை வாங்கி வீட்டில் வச்சு ஒரு பெரிய பிள்ளையாரை வச்சு பூஜை பண்ணிக்கிட்டே இருந்தேன். டெய்லி அபிஷேகம் பண்ணியிருப்பேன். அப்போ என் பெரிய குழந்தைக்கு 3 வயசு இருக்கும். பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஒரு 48 நாள் ஒரு மண்டலம் பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். ஒரு 24 நாளுக்கு மேலே போயிடுத்து. ஒரு நாள் என்ன ஆகிடுச்சுன்னா, எங்கள் வீட்டுக்காரி போய் எங்கள் அம்மையிட்ட சொல்லி, மந்திரமெல்லாம் சொல்லி பூஜை பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லவும், அவங்க உடனே வந்து சொன்னாங்க, இப்போ இந்த சின்ன வயசில் ஏன்டா இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க, இதெல்லாம் எடுத்து போய் பிள்ளையெல்லாம் பயப்படுறா அப்படின்னாரு. அதே கணபதி மூல மந்திரம் ஒரு காளியோட படத்தை போட்டு அதுக்குள்ளே இருந்த அந்த மந்திர புஸ்தகத்தில் இருந்தது. காளி, பத்திரகாளி இப்படிலாம் பார்த்த உடனே நம்ம மக்கள் பயந்துடுவாங்க. உடனே நான் அந்த பூஜையெல்லாம் கலைச்சிட்டு எடுத்து வச்சுட்டேன். ஒரு நாள் என்ன பண்ணேன், நான் இப்போ பத்திரிக்கையில் அட்வர்டைஸ்மெண்ட்ஸில் இருக்கிறேன். நாள் வீட்டுக்கு வெளியே போயிட்டு திருப்பி வரும்போது பார்த்தா எங்கள் ஆத்துக்காரி வீட்டுக்குள்ளே ஒளிஞ்சிருக்கா. கதவை திறந்த உடனே உள்ளுக்குள்ளார யானை நின்றுருக்கு. மிரண்டு போய் அலறி அடிச்சுட்டு பிள்ளையை தூக்கிட்டு ஓடியே போயிட்டான். இது மாதிரியெல்லாம் உங்களுக்கு வாழ்க்கையில் நடந்திருக்கும். முருகன் வந்து நிற்கிற மாதிரி ஒரு கிழவர் வேதியத்தில் பாம்பன் சுவாமிகளுக்கு காஞ்சிபுரத்துக்கு பக்கத்தில் கந்தக்கோட்டம்னு ஒரு இடம் இருக்குது. அது 2-3 கோயில்களுக்கு நடுவில் இருக்கும். பாதை தெரியாது. அப்போ காடாக இருந்த இடம். அப்போ முருகப்பெருமான் வந்து ஒரு குழந்தை வடிவத்தில் வந்து அவர் கையை பிடிச்சிக்கிட்டு போய் அந்த கந்தக்கோட்டத்தை கொண்டுட்டு போய் காட்டினாராம். காட்டி முடிச்சோடனே மறைஞ்சிட்டாராம். அப்படி மறைஞ்ச பிறகு அவருக்கு என்ன சொன்னாராம், முருகா, உன்னை நீ உயிரோடு நேரில் இருக்கும்போது உன்னை கட்டி தழுவி ஆலிங்கனம் பண்ண முடியல, உன்னை கொஞ்சம் முடியல, இது பண்ண முடியல, எனக்கு இதாக இருக்கும்போது அப்போ நீ என் கூடவே இருக்கணும்னு ஒரு வரம் கேட்டாராம். அப்போ சொன்னாராம், யார் ஒருவன் என்னை இருக பற்றி கொண்டு வணங்கி வழிபட்டு கொண்டு இருக்கிறார்களோ, அது எளிய குடும்பம், ஏழையாக இருந்தாலும் சாதாரணமாக இருந்தாலும் சரி, அந்த வீட்டில் நான் இருக்கிறேன் என்பதற்கு ஒரு நல்ல சுகந்த பரிமள வாசனத்தை நான் அந்த வீட்டில் கொடுப்பேன். அந்த வாசம் யார் வீட்டில் நல்ல மனமும் யார் வீட்டில் நல்ல ஒளியும் இருக்கிறதோ அந்த இடத்தில் நான் தான் இருக்கிறேன் என்று முருகப்பெருமான் பாம்பன் சுவாமிகளுக்கு சொன்னாராம். அந்த மாதிரி இந்த வீடியோ பார்க்குறவங்க வீட்டில் சில நேரம் முருக பக்தர் அந்த சேவல் வந்துடும். முருகனுடைய வாகனம் மயில் வந்து கனவுலையும் காட்சி தரும், வேல் வந்து நிற்கும். அப்படி செவ்வாய்க்கிழமை விசாக நட்சத்திரம், சஷ்டி நட்சத்திரம், கிருத்திகை அன்று முருகனுடைய வாகனம் மயில் வந்து காட்சி தரும், கனவுல வரும். ஆகையினால ஒரு சில பேர்களுக்கு ஞானிகளுக்கு நேரில் வந்திருக்கு. ஆக மனக்கவலை இருந்தால் என்ன சொல்லுவோம், சில பேருக்கு மனசு நொந்து போய் கவலைப்பட்டு அழுதுகிட்டு இருப்பான். அப்போ ஒரு வாசகம் வரும். பஸ்ஸில் போயிட்டுருப்போம், ஏதோ ஒரு வண்டியில் இருக்குது, யாம் இருக்க பயம் ஏன்போம். இல்லை பக்கத்து வீட்டில் உதவி செய்யலாம் கேட்கலான்னு போவோம். அந்த வீடு சிட்ட வீட்டில் ஒரு முருகன் படம் இருக்கும், யாம் இருக்க பயம் ஏன்னு வரும். பார்த்த உடனே மனசுக்கு இருக்கும். இதையெல்லாம் முருகன் உங்களோடு வர்றார். ஆக தீவிரமான முருக பக்தராக உங்களை தவிர யாரும் இல்லை. அதனால் உங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகள்லாம் பாருங்கள், செவ்வாய்க்கிழமை பிறக்கும், சஷ்டி பிறக்கும், சஷ்டியில் பிறக்கும், கிருத்திகையில் பிறக்கும், ரொம்ப அபூர்வ விசாக நட்சத்திரத்தை அன்றைக்கும் பிறக்கும். இப்படியெல்லாம் இருக்கும்போது உங்களுடைய பக்தியை மெச்சி இறைவன் அந்த அனுக்கிரகத்தை செய்கிறார். அவசர காலத்தில் உதவிக்கு வந்து நமக்கு யாராவது உதவி செய்வாங்க, அவங்க பேர் என்னன்னு கேட்டால் முருகன் சொல்லுவாங்க. ஆமாம், உங்கள் நண்பர்கள் பேர் கூட முருகனாத்தான் இருக்கும், உங்கள் உறவினர்கள் வருகை முருகனாத்தான் இருக்கும். அதனால் பரமனினுடைய திருமகனே, அழகிய தமிழ் மகனேன்னு பாடலாம் கூட பாடுறாங்க. நம்முடைய தலையெழுத்தெல்லாம் மாற்றக்கூடியது திருச்செந்தூர் முருகப்பெருமான் தான். அதனால் அவசர கால உதவி. அதே போல் நாம் படிக்கும்போதே முருகன், நம்ம ஒரு வேல்மாறல்னு ஒரு புக்கு எடுத்து வச்சு படிச்சுக்கிட்டு இருப்போம். பக்கத்தில் ஃபோன் வரும், பார்த்தா அதில் முருகப்பெருமானுடைய படம் வரும். ஓம் சரவணபவன்னு சொல்லலாம், ஓம் சரவணபவன்னு சொல்லலாம். இதுக்கு பேர் சடாட்சர மந்திரம். ஓம் நமச்சிவாய அப்படிங்கிறது ஸ்தூல பஞ்சாட்சரம்.
சிவாய நமங்கிறது சூக்கும பஞ்சாச்சாரம். ஓம் நமச்சிவாயினா எல்லாம் கிடைக்கும், சிவாய நமன்னா சிவனே கிடைப்பார். இப்படி இந்த இரண்டும் சொன்னதற்குரிய அற்புதமான பலன் ஓம் சரவணபவ. இப்படி பேசும் கடவுள் முருகன் நினைத்ததை முடிப்பார். உனக்கு அருள் வேண்டும் அப்படின்னா கண்ணீர் சொட்ட சொட்ட திருப்புகழ் பாடலாம், கனவில் வந்து காட்சி தருவார். இந்த பிரபஞ்சம் முருகப்பெருமான் வகையிலேயே உங்கள்கிட்ட வந்து பேசும். வந்தவினையும் வருகின்ற வல்வினையும் கந்தன் என்று சொல்ல கலையும். அதனால் உங்களால் ஒரு வேல் வாங்க முடியல, 48 நாள் வேல் மரல் பாருங்கள், யாராவது உங்களுக்கு கூப்பிட்டு விட்டு ஒரு வேல் பரிசு கொடுப்பார்கள். இப்படி வெளியாட்கள் இருக்கிறார்கள், பல அதிசயங்கள் நடத்துவார். சந்தனம் வரும், பன்னீர் வரும், பன்னீர் ரோஸோடு கலந்து வரும், மல்லிகைப்பூ வாசம் வரும். இப்படி ஒரு குமரா அப்படின்னு சொல்லி இந்த உயிர் வாழ்கின்ற பொழுதே, இந்த உடம்பு எடுக்கும் பொழுதே உங்ககிட்டயே நான் சேர்ந்துடணுங்கிறதுக்காகத்தான் அந்த திருச்செந்தூர் கடற்கரை முழுவதும் கிடக்கிறது. நம்ம எல்லாம் யோகவானாக, ஞானவானாக, பக்திமானாக மாற்றுவதற்கும் நம்முடைய வாழ்வில் எதை கேட்டாலும் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருங்க. கொஞ்ச காலம் ஒரு விடிஞ்சால் சரியாக போகுங்கிறான். எப்பொழுது விடியும் முருகா என்று சொல்லிக் கொள்வதற்காகவே நாவில் தழும்பேறும் வகையில் கந்தா, கடம்பா, கதிர்வேலா, கார்த்திகை மைந்தா என்று நாம் சொல்லிக்கொண்டே இருப்போம். நம் வாழ்வு நிச்சயம் மலரும். நீங்கள் முருகனாக இருந்தால் உங்களுக்கு அருகில் முருகன் இருந்து கொண்டே இருப்பான். அதனால் அந்த முருகன் உங்களுக்கு சிவபெருமானுடைய மகன், அவன் மங்களத்தை தரக்கூடியவன், அவன் உங்களுக்கு சகல சௌபாக்கியங்கள் எல்லாம் கொடுப்பான். இந்த அளவிலே இந்த உரையை நிறைவு செய்கிறேன். கவலைப்படாதீர்கள், யாமிருக்க பயம் வேறு. திருச்சிற்றம்பலம். மறக்காமல் இந்த வீடியோ பார்க்குறவங்க உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் பக்தி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் கேள்விகள் சந்தேகங்களுக்கெல்லாம் நான் பதில் தர்றேன். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம்.